இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை கேலி செய்த அதானி என்னதான் பேசினாரு விரிவா பார்க்கலாம் வாங்க. நீங்க உங்க குடும்பத்து கூட 8 மணி நேரம் செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி வீட்டை விட்டே ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸை பத்தி பேசும்பொழுது அதானி அவர்கள் கேலியான ஒரு கருத்தையும் பேசியிருந்தாரு. இந்திய இளைஞர்கள் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸை சார்ந்த நாராயணமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் பேசி ஒரு சில நாட்கள் ஆகியுமே கூட இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால இது ஒரு விவாத கருத்தாகவே தோன்றி இருக்கு. வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னா தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதித்திடும் அப்படின்னு சொல்லி ஒரு புறமும் இந்தியா வளர்ச்சிக்காக கண்டிப்பா 70 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லி இன்னொரு புறமும் சேர்ந்து வாதாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி அதானி அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். ஒரு சிலருக்கு தங்களுடைய வீட்டில் 4 மணி நேரம் செலவிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னும் சிலருக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ப மாறுபடும். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் வேண்டிய அளவிற்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் வேலையானதுமே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை உங்கள் மீதோ அல்லது உங்களுடைய கருத்தை ஏன் மீதோ திணிக்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைனா வீடு இதை தவிர எங்களுக்கு வேற எந்த விஷயமுமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கும் அதானியோடைய கருத்து இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்ல இருக்கு.